இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோ. இது வந்து சொல்லப்படாத ஒரு திங்க. ஒரு ஆன்லைனில் நீங்கள் வந்து இப்போ வாங்குறீங்க. இந்த மாதிரி நம்மள மாரி நிறைய சேனல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த பிளாட்ஃபார்மில் வாங்கினாலும் பார்சல் ஓப்பனிங் வீடியோன்றது மஸ்ட்டுங்க. அது இருந்தால் மட்டும் தான் நம்மளால் எந்த ஒரு சொல்யூஷனும் கொடுக்க முடியும். ஏன்னா, இப்போ டேமேஜ் இருக்குது, இல்லை பீஸ் மிஸ்ஸிங்கோ அப்படின்னா, டேமேஜ் வந்து எந்த விதத்தில் இருக்கலாம். ஒன்று மேபி ட்ரான்சிட்டில் இருந்திருக்கலாம். நம்மக்கிட்ட வந்து அனுப்பப்போ எதனா ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணப்போ எதனா இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். ஸோ அது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, அந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோ ப்ராப்பராக இருக்கப்போ ஈஸியாக வந்து நம்மளால் சார்ட் அவுட் பண்ண முடியும். இது வந்து ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டான்றது தெரிஞ்சிடலாம். இல்லை டிரான்சிட்டில் வந்து இஷ்யூஸ் இருந்ததான்னு தெரிஞ்சிடலாம். இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணப்போ எதனா இஷ்யூஸ் இருந்ததான்றதை நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அங்கே வந்து நம்ம கேட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இஷ்யூஸ் இருக்குது, அவங்க பேக்கிங்கில் வந்து டேமேஜ் இருந்திருக்கு, அந்த பேக்கிங் டேமேஜ் ஆனதுனால ப்ராடக்ட்டில் டேமேஜ் ஆகிருக்குன்னா நம்ம பேக்கிங் கொரியரில் வந்து நம்ம கிளைம் பண்ண போகிறோம். ஸோ இந்த விஷயம் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ரீஃபண்டோ இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஹாய் கவி மேம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் த லைவ். ஸோ அதனால் பார்சல் ஓப்பனிங் வீடியோன்றது ரொம்பவே மஸ்ட்டுங்க. இந்த சேனலில் எந்த ஒரு யூடியூப் சேனல்லேருந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கினாலும் பார்சல் ஓப்பனிங் வீடியோ வந்து ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. ஸோ ஈஸியாக வந்து உங்களால்